ராசிகள் தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்தில் பயணமனோட சந்திர பகவான். நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைத்து புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். தனுசு ராசி என்பவர்கள் காங்கே மருகே சிவன் மலையில் அருள்பாலிக்கூடிய முருகப்பெருமான மனசில் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. 9ஆம் இடத்தில் பயணமனோட சந்திரபகம். சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்தி புதிய வீடு கட்டுவது, சொத்து பிரச்சனை தீர்ப்பது, குடும்ப உறுப்பினர்களோடு ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகளை நீக்குவது, அண்ணன் தம்பி உறவுகளை புதுப்பிப்பது என்று குடும்பத்தில் இருந்த சிக்கல்களை தீர்க்கும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலில் அருள்பாலிக்கூடிய சிக்கல் சிங்கார வளர மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், சந்திராஷ்டம் இருக்கிறதால் அன்றாட வேலைகளை செய்யுங்க. அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. சில மனக்குழப்பங்கள் இருக்கும், தேவையில்லாத மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பாத சனி லாப சனி என்றாலும் பல்வேறு சங்கடங்களை ஏற்படுத்தி விடுவார். குரு பகவான் சாதகமாக இல்லை. இந்த நேரத்தில் சீர்காழியில் அருள்பாலிக்கூடிய சட்டநாதரம் மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீனராசிக்கு 7ஆம் இடத்தில் பயணமனோட சந்திர பகவான். புதிய வியாபார விஷயத்தில் புதிய நண்பர்களை சேர்த்து கொண்டு வியாபாரத்தில் புதிய அத்தியாயத்தை தொடங்கும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். மீனராசி என்பர்கள் மதுரையில் அருள்பாலிக்கூடிய இன்மையில் நன்மை தருவார். சிவன மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.